வணக்கம். கடக லக்னம். லக்னாதிபதி சந்திரன். சந்திரன் தான் பார்த்திங்கன்னா மனோகாரகன். இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. சந்திரனை பொறுத்தவரை அவருடைய ஒளித்தன்மையை வச்சு தான் அந்த பலன் நடக்கும். அமாவாசை நிலையில் இருக்கும்போது சந்திரன் இருள் அடைஞ்சிருவார் இல்லைங்களா? இருள் சந்திரன் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தாலும் அமாவாசை நிலையில் இருக்கும்போது ஒரு பலன், பௌர்ணமி நிலையில் இருக்கும்போது ஒரு பலன் கொடுப்பார். இப்போ பௌர்ணமி நிலையில் இருக்கிற சந்திரன் லக்கணத்திலேயே அமரும்போது மிகவும் சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை. அதாவது பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் உட்கார்ந்தாவே அவர் அந்த 6 அதாவது 5 6 7 8ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா அந்த பாவத்தை எல்லாம் மிகவும் சிறப்பாக வலுப்படுத்துவார். பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் உட்கார்ந்து மிக மிகவும் சிறப்பான அமைப்புங்க. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பொருளாதார நிலை, நல்ல வேலை, நல்ல தாய் தந்தையர் அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. அடுத்து சூரிய தசை. தனக்காரகன் சூரியன் பௌர்ணமியில் இருக்கும்போது தனாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பார். இல்லாட்டி 8ல் இருப்பார், இல்லாட்டி 6ல் இருப்பார். இந்த மாதிரி வளர்பறை அமைப்பில் தேய்வரை அமைப்பில் சூரியன் இருக்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்தார்னா தனவேட்டையே சுபத்துவமாய் பார்ப்பார். அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்புங்க. அப்போ சூரிய சந்திர அடுத்து செவ்வாய் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதிங்க. 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருந்தார்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா குருவின் அதாவது சிம்ம வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இவங்களுக்கு வரணுங்க. அடுத்தது குரு குரு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி இந்த லக்கணத்தை பொறுத்தவரை குரு மட்டும் 6ஆம் இடத்துலேயே தொடர்பு கொண்டுட்டா சிக்கல் பண்ணி விட்டுருவார். அவர் பார்த்திங்கன்னா 6 9க்கு அதிபதிங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா பூர்வீக விஷயத்தில் நல்ல விதமாக சிறப்பாக இருக்குங்க. பூர்வீக அப்படிங்கிறது முன்னோர்கள் சொத்துக்கள், தந்தையருடைய அமைப்பு, அது தந்தையாருடைய சப்போர்ட் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல உட்காரும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலையை கொடுத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படிங்கிற அமைப்பையும் கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடங்கிறது சுபத்துவம் ஆகக்கூடாது. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு கடக லக்கணத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6க்கு 12ல் மறைஞ்சிருக்கலாம். 6க்கு 12ல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அப்போ குரு தசை மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது இந்த கடக லக்கணத்தை பொறுத்தவரை சனி தசை 7 8க்கு அதிபதியான சனி தசை வரும்போது தான் நிறைய சங்கடங்களை கொடுப்பாருங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனி லக்கணத்திலேயே உட்காந்துட்டாருன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப நெகட்டிவான அமைப்புங்க. சுபத்துவமாக இருந்தால் பாசிட்டிவான அமைப்பு. ஆனால் 7 8 அதிபதி லக்கணத்தில் உட்காரக்கூடாது. அவர் 2ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தார்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த கடக லக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் சந்திர செவ்வாய் தசைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குரு தசையும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். சனி தசை மட்டும் வரக்கூடாதுங்க. இந்த ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்களுடைய தசா புத்திகள் வரும்போது நெகட்டிவான பலன்கள் இருக்கும். அப்போ கடக லக்கணம் ஒளி நிறைந்த லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை உள்ளம் அதிகமாக இருக்குங்க. அது ஒரு ஒளிச்சந்திரனாக இருந்ததுன்னா, பௌர்ணமி சந்திரனாக இருந்ததுன்னா இவங்களுடைய தாய்மை உள்ளத்துக்கு அளவே இருக்காது. எல்லாத்து மேலேயும் அன்பாக அக்கறையாகவும் அனுசரணையாக இருப்பாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போகிறவங்களும் இவங்க தான். அப்போ இந்த லக்கணத்தை பொறுத்தவரை கடக லக்கணம் லக்னாதிபதி மட்டும் நல்ல ஒளித்தன்மையாக இருந்துட்டாருன்னா இவங்கள மாதிரி நல்ல குணம் தயால குணம் படுத்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் வலுவாக இருந்துன்னு வைங்களேன், குரு அதாவது 9ஆம் அதிபதியும் நல்ல வலுவாக உட்காந்துட்டார்னா இவங்களுக்கு பூர்வீக விஷயத்துலையும் தந்தையார் விஷயத்திலும் நல்ல பாசிட்டிவான அமைப்பு இருக்குங்க. தந்தையாரின் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார். எப்போவுமே பார்த்திங்கன்னா அதாவது லக்கணத்துக்கு உண்டான ஜாதகருக்கு 9ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா தந்தை, அதே மாதிரி 2ஆம் இடம் சூரியனும் வலுவாக உட்காந்தாருன்னு வைங்களேன், இவங்களுக்கு அதாவது பிள்ளையும் அப்பாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க.
கடைசி வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக சப்போர்ட்டிவாக எந்த ஒரு காரியமோ அப்பா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போவாருங்க. அப்பா வந்து நல்ல விதமாக சப்போர்ட்டிவாக இந்த ஜாதகருக்கு வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய சிறப்பான அமைப்பு இந்த 9ஆம் இடம் வலுவாக இருக்கும் போதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். சனி தசை மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்களுடைய தசா புத்திகள் வரும்போது சில நெகட்டிவான அமைப்பு இருக்குங்க. அது வந்து குழந்தைகள், அதாவது மனைவி விஷயத்துலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வந்துடுவாருங்க. மற்றபடி இந்த ஜாத லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் குரு திசைகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. நன்றி, வணக்கம்.